நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் கொடுக்க போயிருந்த வீடியோ போட்டிருப்போம். நம்மளோட ஆர்டர் ஒரு வழியாக ரெடி ஆச்சு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போயிட்டு நம்மளோட ஆர்டர்லாம் ரெடி ஆச்சான்னு பார்த்தா எல்லா கட்டமே பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. தூக்கி பார்த்தோம் லைட் வெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டர் ஆட்டுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் திரும்பவுமே நம்மளோட ஆர்டர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணலான்ட்டு அப்போ தான் நகர் வேறு கட்டிட்டு இருந்தாங்க. நம்ம கிஷோர் அப்பா தான் கட்டிட்டு இருந்தாரு. சரி அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்ட போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சைன் பண்ணி நல்லா பாலிஷாக கையில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் சூப்பராக இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா கட்டையுமே ஒரே பையில பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். போல்ட்டு நட்டு ட்ரம்முக்கு தேவையான குக்கிங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி தந்தாங்க. யார் நம்ம ராஜா பழனிசாமியான ட்ரம்மும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்கில் இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லா பேமெண்ட்டுமே கொடுத்து முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ஷாட்டை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பணிக்க மட்டும் அந்த சந்தையில் இருக்க அந்த பேக்கரிக்கு தான் வந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கலாம் சாப்பிடலாம் பசிக்குதுன்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் 7up முறுக்கு இது எல்லாத்தையுமே வாங்கி அங்கனே நொறுக்கி விட்டோம். போகிற வழியிலுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கட்டைக்கெல்லாம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பெயிண்ட் பண்ணிட்டு நம்மளே மூட்டிடலாம் அப்படிங்கிறதுனால மணிக்கால வீட்டில் உட்காந்து பேப்பர்லாம் நீட்டாக கட் பண்ணிட்டு ஒரு கட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டைக்கு மட்டும் 4 சீட்டு மற்றதுக்கெல்லாம் 3 சீட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணிட்டு நடுவில் மோரிசன் வேறு அவனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பருமே அரேஞ்ச் பண்ணி வச்சேன். தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டிராயிங்கை போட்டுட்டு லைட்டாக நடுவில் ஸ்நாக்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம். ஒரு பேப்பராக பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம் பேப்பர் அதையுமே நீட்டாக கட் பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு எல்லாமே வேலை முடிஞ்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதோட லென்த் வீடியோ ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா பட் ஆனால் எடுக்க முடியல. இதுக்கு மேலே ஏதாச்சும் கட்டை ஒட்டுறது எல்லாமே ஜாமா ரெடி பண்ணுறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சா யூடியூப்ல கூட அப்லோட் பண்ணுறோம். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் நீட் இருந்தால் கூட நமக்கு டிஎம் பண்ணுங்க. ஒரு 10 days அப்புறம் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ சீசன் டைம் இருக்கிறதுனால எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல.